பாங்கு துவாவும் அதன் சிறப்பு பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? பாங்கிற்கு பதில் கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின்பு அவர்கள் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஐயாலஸ்ஸலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று சொல்லுங்கள். பிறகு அவர் ஐயால் ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பிறகு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பிறகு அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள். உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். நூல் சஹீஹ் முஸ்லிம் 629. பாங்கிற்கு பதில் கூறிய பின்பு ஸலவாத் கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் பின்பு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். நூல் சஹீஹ் முஸ்லிம் 628. ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா பாரக்த ஆலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். ஸலவாத்தின் அர்த்தம், பொருள்: இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் நீ கருணை புரிந்ததைப் போல் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வார்த்தையை பொழிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். இறைவா, இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். நூல் சஹீஹ் புகாரி 3370. பாங்கு துவா. ஹதீஸ்களில் 2 துவாக்கள் உள்ளது. நமக்கு எந்த துவா மனனம் உள்ளதோ அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். பாங்கு கூறி முடிந்த பின்பு ஸலவாத் ஓதிய பின்பு கீழே ஏதேனும் ஒரு துவாவை ஓத வேண்டும். முதல் துவா பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலவாத்தில் காமத்தி ஆதி முஹம்மத அல் வசீலத்த அல் ஃபலீலத்த வஅபஹசு மகாமன் மஅமூதா அல்லதி வஅத்ததஹு. இதனுடைய பொருள், முழுமையான இந்த அழைப்பு கூறிய இறைவனே, நிலையான தொழுகை கூறியவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்னும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ வாக்களித்த புகழுக்குரிய இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. துவாவின் சிறப்பு: பாங்கோசை கேட்ட பின்பு மேலே உள்ள துவாவை ஓதினால் அவருக்கு மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை அவசியம் கிடைக்கும். நூல் சஹீஹ் புகாரி 614.
பாங்கு துவால இரண்டாவது துவா பார்க்கலாம். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலியத்து பில்லாஹி ரப்ப வ பி முஹம்மதின் வ பில் இஸ்லாமித் தீன். இந்த துவாவுடைய பொருள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாவார்கள் என்று நான் உறுதிமொழியிருக்கின்றேன். அல்லாஹ்வை இறைவனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் மனநிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன். இந்த துவாவுடைய சிறப்பு, பாங்க கூறிய பின்பு மேலே உள்ள துவாவை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 630. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.